ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே இந்த ஜெபத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே நாம் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். இந்த நாளிலே நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். போதுமா? பிரைஸ் காட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆமென். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறார்? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அப்போ இப்போ நாம ஜீவனோட இருக்கிறோமா இல்லையா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஜீவனோட இருக்கிறோமா இல்லையா? நாம யோசித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆமென். உலக பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையில நாம் பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்குள்ள நாம் பிழைக்கவில்லை. அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள நாம் பிழைத்து இருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அப்போ நாம உலக பிரகாரமா தான் நாம ஜீவனோடு இருக்கிறோமே தவிர கர்த்தருக்குள்ள நாம் ஜீவனோடு இல்லை என்று இந்த வசனம் திட்டம் தெளிவாய் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த விதத்திலும் சரி, எந்த பலவீனத்திலும், எந்த சோர்விலும், எந்த பாடுகளின் மத்தியிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திற்கு வராம இருக்கவே மாட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வராம இருக்கவே மாட்டாங்க. ஸ்தோத்திரமாமே. ஆனால் நாம் என்ன செய்யறோம்? வசனம் என்ன சொல்லிச்சு? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரமாமே. அப்போ நம்முடைய அன்றாட வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் நல்லா ஜெபிக்கிறாள் தான், விசுவாசமான ஆள் தான், நம்பிக்கையான ஆள் தான், வாயை திறந்த ஜெபம் கூட நிறுத்துறது கிடையாது. ஆனால் கர்த்தரை தேடுறோமா? அல்லேலூயா. கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்க வேண்டும், உலகத்தில் அல்ல. கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் எப்படி இருக்கிறார்களா? எப்படி இருக்கிறார்கள்? பிழைத்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நம்ம கர்த்தரை தேடுறோமா இல்லையா? அவங்க யோசித்து பார்க்கணும். உண்மையா யோசித்து பார்க்கணும். அவங்க மனசை தொட்டு யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் இத்தனை ஆண்டுகளும் இந்த இடத்துல வைத்து இவ்வளவு அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்து அதிசயங்களை காணும்படியாக செய்து இவ்வளவு செய்த பிறகும் கூட நாம் கர்த்தரை தேடுவதில் என்ன பண்றோம்? மிகவும் தாமதமாய் காணப்படுகிறோம். அப்ப எதிர பிழைத்து இருக்கிறோம்? நம்ம உலகத்தின் ஊடாக பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம். உலகம் நம்மை பார்க்க வேண்டும் என்று நாம் பிழைத்துக் கொண்டு இருக்கிறோம். உலகம் நம்மை பார்த்து ஆனந்தப்பட வேண்டும் என்று நாம் ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, அப்படி அல்ல. கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு சில உதாரணங்களை நான் உங்களுக்கு வேதத்தின் அடிப்படையிலே நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்லாமல் என்ன செய்கிறார் ஆண்டவர்? நமக்கு முதலாவதாக நமக்கு சொல்லுகிறார், கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று முதலாவது நமக்கு சொல்லுகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நான் உங்களை பிழைக்கவும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் உங்களை பிழைக்கவும் செய்வேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? ஏன் உங்களை நான் பிழைக்க செய்வேன் என்று ஆண்டவர் ஏன் சொல்லுகிறார்? அப்பொழுது நான் இப்போ ஜீவனோட இல்லையா? அல்லேலூயா. அப்போ நான் ஜீவனோட இல்லையா? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லுகிறார்? ஸ்தோத்திரம். ஆமென். சில உதாரணங்களை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் இந்த காலை வேளையில. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அல்லேலூயா. ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த வேளையில. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம். இதிலே நாம பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதிலே ஸ்தோத்திரம். ஆமென். சிங்கவாசி அம்மா முதல் வசனத்தை. கிளையாத்தின் குடிகளிலே சிப்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். இந்த வார்த்தை சொன்ன பிறகு அடுத்தபடியாக அவனுக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது. என்னவென்று வாசிங்க. பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்து கொண்டிரு. அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய். அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார்.
அவன் போய் கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராய் இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கியிருந்தான். காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்தில் அப்பமும் இறைச்சியும் சாயங்காலத்தில் அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்தது. தாகத்திற்கு அந்த ஆற்றின் தண்ணீரை குடித்தான். இங்கே நாம ஒரு ஸ்டோரியை பார்க்கிறோம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அல்லேலூயா. உடனே கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு ஒரு வார்த்தை உண்டாகிறது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்பொழுது எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு என்ன பண்ணு, கடந்து போ என்று சொல்லுகிறார். அவர் போகிற வேளையிலே இப்ப நாம ஒரு பிரயாணப்பட்டு போகிறோம் என்று சொன்னால் நமக்கு ஆகாரம் தேவை, தண்ணீர் தேவை, உடைகள் தேவை, எல்லாமே நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. ஆனால் இவன் அங்கிருந்து கடந்து போகும் பொழுது ஆண்டவர் அவனுக்கு என்ன சொல்றாரு, நீ போற இடத்துல உனக்கு என்ன பண்ணும், காகம் உன்னை பார்த்துக்கும். அல்லேலூயா. காகம் இறைச்சியும் சாப்பாடெல்லாம் கொண்டாந்து கொடுக்கும். போற நதியில் என்ன பண்ணுங்க, தண்ணி இருக்கும், குடிங்க அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் சொன்ன பிறகு ஒரு விதவையை ஆண்டவர் அந்த இடத்துல காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு விதவையை அந்த இடத்துல சாரிபாத் என்கிற அந்த தேசத்திலே ஒரு விதவையை ஆண்டவர் அவனுக்கு காண்பிக்கிறார். ஸ்தோத்திரம். 17 வாசிச்சுங்க. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றால், அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தாய் என்று சொல்லி அவனை அவள் மடியில் இருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதனால் அவளுக்கு துக்கத்தை வரவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வரப்பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த எலியா கடந்து போகும் பொழுது அப்பொழுது அந்த சாரியபாத் விதவையும் அவர்கள் யோசிக்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வழியே வருகிறார். அப்பொழுது எலியா அவனை பார்த்து, பயப்படாதே, 13வது வசனம், பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து, ஆனாலும் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் என் குமாரனுக்கும் பண்ணலாம் என்று சொன்னான். அவர் போகும் பொழுது அங்க அவருக்கு ஒரு விசுவாசத்தை அங்கே அதிகப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர்கள் வீட்டிலே சிறு அப்பம் தான் இருந்தது, எண்ணெய் சிறிதாக தான் இருந்தது. ஆனாலும் கூட அந்த மகனுடைய ஒரு விசுவாசத்தை காண்பதற்காக ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அப்ப எலியா போய் அந்த அம்மா இடத்துல கேட்கிறாங்க. அப்ப அந்த அம்மா சொல்லுது, எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது, என் பையனுக்கு எனக்கு மட்டும் அப்படின்னு. அப்ப எலியா சொல்றாரு, பரவாயில்லை, நீ முதல்ல எனக்கு கொண்டு வா, அதுக்கப்புறம் நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்றாரு. ஸ்தோத்திரம். ஆமென். ஆனாலும் கூட அதை பொருட்படுத்தி அந்த விதவை என்ன செய்கிறார்கள், அவருக்கு என்ன தேவையோ எலியாவுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வந்து கொடுத்த பிறகு தேவனுடைய வார்த்தையின்படியே அந்த வீட்டிலும் மாவும் எண்ணெயும் குறையாது இருந்தது. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ தேவ மனிதர் வந்தாரு. இப்ப இந்த பிரச்சனை எதுக்கு வருது யோசித்து பாருங்க. ஒரு தேவ மனிதர் ஒரு வீட்டுக்குள்ள போனா அங்க ஆசீர்வாதம் தான் வரணும். ஆனா இங்க என்ன நடக்கு, வித்தியாசமா நடக்குது. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்க வித்தியாசமா நடக்குது பாருங்க. வாசிங்க மறுபடியும் சிங்க 17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகி அந்த ஸ்திரீயின் மகன் வியாதியில் விழுந்தான். அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாக பண்ணவுமா என்னிடத்தில் வந்து. எவ்வளவு ஒரு கஷ்டம் பாருங்க. அந்த அம்மா அடைய எண்ணெயோ அவருக்கு கொண்டு வந்து கொடுக்குது. ஆனா கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது, அந்த வீட்டுல அவனுடைய மகன் வியாதியாய் இருக்கிறார். அப்பொழுது அந்த விதவை சொல்லுகிறாள், என் வீட்டிற்கு எதற்காக வந்து என் பிள்ளை சாவதற்கா? அல்லேலூயா. எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் நம்ம பிரியமானவர்களே. எவ்வளவு ஒரு கடினமான வார்த்தை. ஏன் அப்படி கேட்கிறார்? அவர் வழியில் அவர் போயிருந்தா அந்த அம்மா கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்லை.
ஆனால் வீட்டுக்குள்ள அழைத்து உபசரித்து எல்லாம் செய்த பிறகு அந்த குடும்பத்தில் ஒரு மகனுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வருகிறது என்று சொன்னால் வேற என்ன சொல்லுவார்கள்? யோசித்து பாருங்க பிரியமானவர்களை. பிரைஸ் காட், அல்லேலூயா. வாசிங்க 19. அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டில் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை, நான் தங்கி இருக்க இந்த இடத்தை கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்துமா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். ஆமென். அல்லேலூயா. பிள்ளையினுடைய ஆத்துமா மறுபடியும் எப்படி வந்துச்சான்? அவனுக்குள்ள வந்தது. அவன் என்ன பண்ணான்? பிழைத்தான். இப்ப நாம் என்ன இதுக்கு என்ன கொடுத்திருக்கிறோம்? நாம டாபிக் என்ன கொடுத்திருக்கிறோம்? கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஆமென். எலியா யாரை நோக்கி கூப்பிடுகிறான்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். என்ன ஆண்டவரே, எனக்கு இவ்வளவு செய்தாங்க இவங்க, இந்த வீட்டுக்குள்ள இப்படி ஒரு காரியம் நடக்கு அப்படின்னு அவர் விண்ணப்பம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் விண்ணப்பித்து முறையிடும் பொழுது அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு? கேட்டார். ஸ்தோத்திரம். ஆமென். கேட்டவுடன் அங்க என்ன நடக்குது? கர்த்தர் எலியாவின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையினுடைய ஆத்மா அவனுள் திரும்பி வந்தது, அவன் பிழைத்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நாம் எத்தனை பேர் பிழைத்திருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள எத்தனை பேர் பிழைத்திருக்கிறோம்? ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் நாம் பிழைத்திருக்கிறோம்? யோசித்து பாருங்க. ஏதோ ஒரு ரூம்ல டைம் போலன்னு சொல்லி வர்றோமா ஜபத்துக்கு? இல்ல ஆதாயத்தோட வர்றோமா? இல்லம்மா ஆத்மா ஆதாயம் பண்ணணும்னு வர்றோமா? இல்ல அவர்கிட்ட ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு வர்றோமா? எதுக்கு வர்றோம்? அல்லேலூயா. இவ்வளவு கொடுத்திருக்கிறார். இந்த கொடுத்ததுக்கே நன்றி சொல்ல நம்மளால முடியல. இவ்வளவு ஆசீர்வதிச்சு இருப்பதற்கு நம்மளால நன்றி சொல்ல முடியல. கர்த்தருக்கு நன்றி இல்லாதவர்களை ஜீவித்துக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரமான கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள். அவர் செய்த இவ்வளவு நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். இதற்கு எம்மாத்திரம் நாம் உத்தமத்தோடும் உத்தம இருதயத்தோடும் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் ஆத்மா அவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டு எத்தனை பேர் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது அந்த பிள்ளைக்குள்ள மறுபடியும் என்ன வந்துச்சு? அந்த ஆத்மா திரும்பி வந்தது. அவன் என்ன பண்ணான்? பிழைத்தான். ஸ்தோத்திரம். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அனுதினமும் நினைத்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இவ்வளவு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நாம் நன்றி உள்ளவர்களா இருக்கிறோம் அவருக்கு? யோசித்து பாருங்க. கொடுத்தது அவரு. ஆனா அவருக்கு தெரியாதா நமக்கு எப்படி பலத்தை கொடுக்கணும், எப்படி நம்மளை உற்சாகப்படுத்தணும்? அவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. கொடுத்த தேவனுக்கு தெரியாதா? நம்மை ஆசீர்வதித்த தேவனுக்கு தெரியாதா? யோசித்து பார்க்கணும். அதான் சொல்லுகிறது இந்த நாளில, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். யார் கர்த்தரை தேடலையோ அதுக்கப்புறம் நீங்க டேஷ் போட்டுக்குங்க. அல்லேலூயா. யார் கர்த்தரை தேடலையோ நீங்களே ஒரு டேஷ் போட்டு நீங்களே எழுதிக்குங்க. அந்த இடத்துல என்ன எழுதணுமோ எழுதிக்குங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப எலியா யாரை தேடணும்? நாம யாரை தேடுறோம்? பிரச்சனை வந்தா யாரை தேடுறோம்? முதல்ல பொய் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. பிரச்சனை வந்தா யாரை தேடுறோம்? முதல்ல அப்படி தேடினா நல்லது. அல்லேலூயா. அப்படி தேடினா நல்லது. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஆசீர்வாதம் கொடுப்பார் ஆண்டவர். நமக்கு பிரச்சனை ஒண்ணு வரும்போது எடுத்துக்கணும் ஆண்டவர்கிட்ட ஓடுறது இல்லை. நம்ம அதிக பேர் ஒரு CV கொடுக்கணுமா, ஒரு வேலைக்கு தேடணுமா, முதல்ல ஆண்டவரோட மனசனை தான் நம்புறோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடியாத அவன் பேப்பர் எடுத்து அங்க ரிஜெக்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் அப்பா ஐயா
விண்ணப்பம் பண்றோம். அல்லேலூயா. இதோ ஒரு கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை அசிங்கம். உலகத்திலே இன்னைக்கு வாழ்க்கை யாரது அசிங்கமா இருக்குதுன்னா இந்த கிறிஸ்துவங்களுக்கு தான். ஸ்தோத்திரமான கிறிஸ்துவை அறியாதவங்க கூட நல்லா இருக்கிறான். ஆனா கிறிஸ்துவ வாழ்க்கையை தான் இன்றைக்கு மோசமா போயிட்டு இருக்கு. இந்த உலகத்திலே மோசமா போயிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம் ஆமென். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த வேளையில. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை முதல்ல வாசிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே லாசரு வியாதிப்பட்டு கிடக்கிறான். லாசரு வியாதியா இருக்கிறான். இப்ப எங்க போனோம்? இவனை கொண்டு எங்க போனோம்? இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அவன் இல்லையா? வைத்தியர்கிட்ட போனோம் இல்லையா? மருத்துவர், வைத்தியர் எல்லாம் ஒண்ணுதான். அல்லேலூயா. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அந்த இடத்துல எப்படி சொல்லி அனுப்புறாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். மறுபடி வாசியம்மா சிங்க. அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீ சிநேகிக்கிறவன். யாரு அங்க நல்ல வசனத்தை கேட்கணும். நல்ல வசனத்தை கேட்கணும். யாருப்பா? நீர் சிநேகிக்கிறவன். அல்லேலூயா. நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். ஆமென். அல்லேலூயா. எங்க அனுப்புனாங்க? ஆண்டவர் இடத்துக்கு ஆள் அனுப்புனாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். இப்ப என்ன செய்யணும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் வாசிக்கலாம். யோவான் அதே 11:32 வாசியம்மா. 32 வாசி. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு நம்பிக்கை. ஸ்தோத்திரம். முதல்ல என்ன சொல்றாங்க? 2 பேரும் சகோதரிகள் என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி என் சகோதரன் நீர் சிநேகிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் என்று அனுப்புறாங்க. போய் அவர்கிட்ட போய் முறையிடுங்கன்னு அனுப்புறாங்க. ஆனால் மறுபடியும் முறையிட்டது. இப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஏதாவது ஒரு காரியத்தை யார்கிட்டயோ சொன்னோம்னா அவர் போய் சொல்லி இருப்பாரு. அப்புறம் நாம என்னத்தை சொல்றது? அல்லேலூயா. நான் ஆர்டர் போட்டேன்னு அவர் போய் சொல்லி இருப்பாரு. அப்புறம் மாதிரி நான் என்னத்தை அவருக்கு போய் சொல்றது? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அந்த சகோதரிகள் மார்த்தாள் மரியாள் அப்படி இல்ல. மறுபடி வாசியம் அந்த வசனத்தை. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால். எவ்வளவு ஒரு விசுவாசம், எவ்வளவு ஒரு விசுவாசம். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். ஆமென். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு விசுவாசம். நீர் இங்கு இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தரை தேடும் பொழுது யாரும் என்ன பண்றது இல்ல? மரிக்கிறது இல்ல. அல்லேலூயா. எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க அந்த வசனத்துல. பிரியமானவர்களே, பிரைஸ் காட். அவர் சிநேகிக்கிறவனுக்கு வியாதிப்பட்டு இருக்கிறான். ஆனால் சொல்லி அனுப்பது மாத்திரம் அல்லாது அவர்களும் கர்த்தருடைய சமூகத்துல வந்து பணிந்து அவருடைய சமூகத்துல சொல்லுகிறார்கள், நீர் இருந்தீரானால். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய வார்த்தை இதெல்லாம். நமக்கு டேக் இட் ஈஸி இதெல்லாம். அது என்ன எழுதி இருக்கிறாங்க, அது எப்படி படிக்கணும், என்ன ஒண்ணும் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தைய ஒரு வார்த்தையை கவனிச்சு படிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். வேதத்தை படிக்கிறோன்னு புக்கு படிக்கிற மாதிரி படிக்கக்கூடாது. இது வேதம். இது ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாசியம்மா 32. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீங்க இருந்தீர், ஆனால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றாள். அல்லேலூயா. நீர் இங்க இருந்தீரானால், அப்ப அந்த வார்த்தை என்பது நம்முடைய வாழ்க்கையில இருந்தால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்கிற ஒரு வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருந்தால் நாம மரிக்க மாட்டோம். அல்லேலூயா. வாய்ப்பே கிடையாது மரிக்கிறதுக்கு. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வார்த்தை தான் ஆண்டவர், ஆண்டவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நாம் நடக்கும் பொழுது ஒரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில மரணமே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. 43 வாசியமா. இவைகளை சொன்ன பின்பு என்னன்னு
என்னம்மா நீங்க படிச்சீங்கல்ல அந்த 32, என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றால் இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, என்னை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோசிச்சு பாருங்க, 45 வாசியம்மா. அப்பொழுது மரியாள் இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவைகளை கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களான. ஆமென், ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அல்லேலூயா. அப்ப மரித்தவன் பிழைத்தானா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென், வல்லமை உண்டு. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த இடத்துல சொல்றாரு பாருங்க, லாசருவே வெளியே வான்னாரு. அல்லேலூயா. உடனே அவன் என்ன பண்ணான்? படுத்தனா இருந்தான், வெளியே வந்தான். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ கர்த்தரை தேடும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம்? பிழைத்து இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை தேடும் பொழுது பிழைத்து இருக்கிறோம். எலியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். அந்த சிறுமகன் பிழைத்துக் கொண்டான். மார்த்தாள் மரியாள் ஆண்டவருடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். அதை கேட்டு அவனுடைய சகோதரனை ஆண்டவர் என்ன பண்றாரு? உயிர்ப்பிக்க செய்கிறார். அல்லேலூயா. இதுதான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரமாமே. நாம நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம் இன்னைக்கு இருப்பதெல்லாம் நம்ம கிட்ட உணர்வு தான் என்று. உணர்வன்னா என்னன்னு தெரியுமா நமக்கு முதல்ல? ஸ்தோத்திரமாமே. மரித்தவன் எழுந்து வருகிறான். சிறு பிள்ளை மரித்தவன் எழுந்து நிற்கிறான். நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில? அல்லேலூயா. நாம் எப்படி இருக்கிறோம் கர்த்தருடைய சமூகத்தில்? நம்மை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். போலி வாழ்க்கை வேண்டாம். போலியான வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஸ்தோத்திரமாக. கர்த்தரிடத்தில் உண்மையா இருந்தா உண்மையா இருங்க. இல்லையா உண்மை இல்லாத ஒரு பக்கம் ஒதுங்கி நில்லுங்க. ஸ்தோத்திரமாக. அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்லது. அவரை ஏமாத்திரம் பண்ண ஒரு நாள் நான் நல்லா இருக்க முடியாது. அல்லேலூயா. நான் நல்லா இருக்க முடியாது, என்னுடைய குடும்பம் நல்லா இருக்க முடியாது. ஸ்தோத்திரமாக. அவரை ஏமாத்தி நான் ஜீவித்துக் கொண்டிருந்தேன் என்று சொன்னார். அதனால் தான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். ஸ்தோத்திரமாமே. அவரை தேடிக்கிட்டே இருக்கணும். எனக்கு அன்பார்களே. ஸ்தோத்திரமாமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ஆடிக்கார் வச்சுன்னு இருக்கிறது பெருமை கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறது தான் பெருமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி? ஆடிக்கார் வச்சுன்னு இருக்கிறது பெருமை கிடையாது. ஹாஸ்பிட்டலுக்கு போகாம இருக்கிறது தான் பெருமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதுல இருக்கணும் பெருமை. அதுல இருந்து ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. அது நம்மை நேரத்துக்கு காப்பாத்தாது. ஆண்டவர் தான் காப்பாற்றணும். நமக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஏசப்பா தான் நம்மளை காப்பாற்றணும். அவரை தவிர நமக்கு வேற வழியே கிடையாது. ஸ்தோத்திரமாக. இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே. பிரைஸ் காட். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 1 6 வரை வாசிக்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். பாருங்க, இங்க ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இவன் எசேக்கியா யார்கிட்ட சொல்லி இருக்கிறான்? அல்லேலூயா. அல்லேலூயா. யார்கிட்ட சொல்லி இருக்கிறான் எசேக்கியா? மறுபடி வாசியம்மா 1 அந்நாட்களிலே எசேக்கியா வாசியம்மா மரணத்துக்கு ஏதுவா இருந்தான். மரணத்துக்கு
ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அல்லேலூயா. இது யார் சொல்றாங்க? ஏசாயா சொல்றாரா? யார் சொல்றாங்க? கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயாவின் மூலமாக கர்த்தர் அவனிடத்துல சொல்லுகிறார், எப்பா உன் கதை முடிய போது, தயவுசெய்து என்ன பண்ண மாசிங்க, என்னத்தை ஒழுங்குபடுத்து. என்ன காரியம் அம்மா? என்ன வீட்டு காரியம் என்ன அம்மா? அல்லேலூயா. வீட்டு காரியம் என்ன அம்மா? ஸ்தோத்திரமாமே. இதெல்லாம் என்ன பண்ணு, ஒழுங்கு பண்ணு. ஸ்தோத்திரமாமே. உன் வீட்டு காரியத்தை நம்ம பாருங்க, ஒரு உதாரணம் பாருங்க. உலகத்துல எங்க பார்த்தாலும் நம்ம பாக்குறோம், ஒரு வயதானவர் வியாதிப்பட்டு கிடக்கிறாருன்னு வச்சுக்கிடுங்க. அவர் ஒரு 10 வருஷமோ 5 வருஷமோ 2 வருஷமோ அந்த படுக்கையில் இருப்பார். சரியா? அவர் இறந்த உடனே அதெல்லாம் எடுத்துட்டு போய் கொளுத்தி விட்டுருவாங்க. ஆனா ஒரு கட்டண வீட்டை மட்டும் கொளுத்த மாட்டானுங்க. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் கட்டண வீட்டை, அவன் பணத்தை மட்டும் எடுத்துக்குவானுங்க. இது எங்க இது நியாயம்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது எங்க நியாயம்? ஏண்டா பெட்ஷீட் எல்லாம் கொளுத்திட்ட, பெட் எல்லாம் தூக்கி வீசிட்ட, அப்ப அவன் கட்டின வீட்டுல எதுக்கு இருக்கிற? அல்லேலூயா. அதையும் கொளுத்துரு. பீரோல கொஞ்சம் நஞ்சம் பணம் வச்சிருந்தா தூக்கி வீசிட்டு. அல்லேலூயா. நமக்கு உகுந்ததாய், நமக்கு எது சாதகமோ அதை நாம் எடுத்துக்கொள்கிறோம். அல்லேலூயா. வேத வசனத்தின்படி அல்ல, நமக்கு எது சாதகமா இருக்கோ அதை எடுத்துக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்படி அல்ல, அவனிடத்துல ஏசாயா வந்து சொல்றார் என்னன்னு சொல்லி, உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும். ஸ்தோத்திரம். ஆமென். யார் யார் எவ்வளவு வச்சிருக்கிறீங்க எல்லாம் பத்திரமா வச்சுட்டு இப்போ அதுக்கெல்லாம் தயார் ஆகுங்க. அல்லேலூயா. எத்தனை கோடி இருக்கு, எத்தனை பிளாட் இருக்கு, எத்தனை பில்டிங் இருக்கு. அல்லேலூயா. நான் சொல்லலம்மா, ஏசாயா சொல்றாரு. எசேக்கியாவை பார்த்து அவருக்கு மட்டும் சொல்லல, நமக்கு தான் சொல்றாரு. அல்லேலூயா. எசேக்கியாவுக்கு தான் சொன்னாரு. நான் வச்சுன்னு இருக்கிறது இப்படியே வச்சுன்னு இருக்கிறேன்னா யூஸ் இல்லாம போயிடும் அப்புறம். அல்லேலூயா. படியம்மா. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு, இப்போ உங்க வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணுன்னு ஏசாயா சொல்லிட்டாரு. இவங்கிட்ட ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவன் என்ன பண்றான்? படியம்மா. சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும், நான் உமக்கு முன்பாக உண்மையும், மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். இப்போ ஆண்டவருக்கு தெரியாதா? அல்லேலூயா. இப்ப ஆண்டவருக்கு தெரியாதா? இவன் செய்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனால் இவன் என்ன பண்றான்? எப்பா நான் இப்படி எல்லாம் இருந்தேன், கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நினைச்சுக்குங்க. அல்லேலூயா. நாம நினைக்கிறோமா? யாராவது ஒரு உதவி செய்யறாங்க, நாம நினைக்கிறோமா? அதை மறந்து திரிகிறோம். அல்லேலூயா. இல்லையா? ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றுமே இருக்காது, அதற்கு எல்லாருமே எல்லா உதவிகளையும் எல்லாம் செய்வாங்க. ஆனால் சிறிது நாளான பிறகு, வருஷங்கள் 2 கடந்த பிறகு, அப்புறம் என்ன ஆகுது? என்னப்பா நல்லா இருக்கிறியா? யார் இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. அல்லேலூயா. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அல்லேலூயா. யார் உலகத்துல ஒருத்தன் உதவி செய்யறத நினைக்கிறானோ, அது கர்த்தர் செய்த உதவியை மறக்காம இருக்கிறானோ, அவன் தான் மனிதனிடத்துல உண்மையா இருப்பான். அல்லேலூயா. அவன் தான் மனிதனிடத்துல உண்மையா இருப்பான். எனக்கு ஒரு பலவீனம் வந்துச்சுன்னா ஆண்டவர் அதற்கு தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கூட யார் தருவார்? கர்த்தர் தருவார். நான் எதுக்கு நானே யோசிக்கணும் என்னன்னு? ஐயோ எனக்கு பலவீனமா இருக்கு, ஐயோ எனக்கு பிரச்சனையா இருக்குது. அல்லேலூயா. பாருங்க, அடுத்த வாரத்துக்கு ஏதாவது செய்ய சொன்னா இந்த வாரமே சொல்லிருக்கு, அடுத்த வாரம் இந்த மாதிரி இருக்கும் போல இருக்கு. அல்லேலூயா. அங்கேதான் இல்லையே, அப்புறம் நீ எதுக்குடா விசுவாசமா சொல்ற இருக்கும்னு? அல்லேலூயா. அப்ப அது இருக்கதான் செய்யும். ஸ்தோத்திரமாமே. அது இருக்கதான் செய்யும். ஸ்தோத்திரமாமே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்க இல்லாத காரியத்தை நீயே உன் விசுவாசத்தினால் என்ன பண்ற? கொண்டு வர்ற. அல்லேலூயா. அப்படி அல்ல. ஆனால் இவன் ஒழுங்குபடுத்தன்னு சொல்லும்போது என்ன பண்ணா? சூர்புறமாய் திரும்பி ஆண்டவரை நோக்கி, என்னப்பா நான் செய்ததெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஏசப்பா, கொஞ்சம் நினைவு கூறுங்கன்றாரு. அடுத்தம்மா வாசியம்மா. எசேக்கியா மிகவும் அழுதான். எசேக்கியா மிகவும் அழுதான். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே பாருங்க, அவர் சொன்னாரு, ஆனா அந்த முற்றத்தை விட்டு போவதற்கு முன்னே
கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர் சொன்னது நீர் திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், அந்த வசனத்துல ஒரு நல்லா கேட்டுக்கிடணும். அந்த வசனம் நல்லா கேட்டுக்கிடணும். ஆண்டவர் முதல்ல எசேவை அனுப்பி உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் சொன்ன பிறகு என்ன நடக்குது? இவன் போய் சோர்பரமாய் திரும்பி அழுகிறான். நான் செய்தது உமக்கு தெரியாதா? ஒரு தடவை என்னை நினைத்தருளும் என்று சொல்லுகிறான். அதற்குள்ளே ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் வாசியம்மா 4. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இதுல என்ன புரிஞ்சிச்சு இந்த வசனத்துல? இப்போ வாசித்த வசனத்துல 5ல என்ன புரிஞ்சிச்சு உங்களுக்கு? என்ன புரிஞ்சிச்சு? முதல்ல அவனை ஒழுங்குபடுத்த சொன்னார். இவன் முற்றத்தை விட்டு கடந்து போவதற்கு முன்னதாகவே அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய, அல்லேலூயா, யாரு? என் ஜனத்தின் அதிபதியாகிய. அவன் வியாதிப்பட்டு கிடக்கிறான், மரிக்க போறான். இவ்வளவு செய்த பிறகும் ஆண்டவர் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அவனை பார்த்து? வாசியம்மா 5. நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். ஆமென். இதோ நான் குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். ஆமென். அல்லேலூயா. விண்ணப்பத்தை கேட்டாரா இல்லையா? எசேக்கியா விண்ணப்பத்தை கேட்டார். அவன் மரிக்கிறவனாய் இருந்தவனை என்ன பண்ணாரு? உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. உயிர்ப்பித்தது மாத்திரம் அல்லாது அங்க சொல்லுகிறார் பாருங்க, என் ஜனத்தின் அதிபதியாகிய. அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்களே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை. எத்தனை வருஷமா வாசிங்க அப்படியே? நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல் என்றார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதேதான். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நமக்கு உணர்வு இல்லாத காரணத்தினால அதை சிந்திக்காம போயின்னு இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அதை சிந்திக்காம போயின்னு இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். வீட்டை ஒழுங்குபடுத்துன்னு சொன்ன ஆண்டவர் கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? ஜனங்களுக்கு அதிபதியும் சொல்லிட்டாரு. 15 வருடங்கள் கூட்டியும் கொடுத்துட்டாரு. ஸ்தோத்திரம். ஆமென். அப்போ மரிக்க இருந்தவனை ஆண்டவர் என்ன பண்ணாரு? பிழைக்க செய்தார். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்கிறோமா அல்லது மரித்திருக்கிறோமா? நம்மை நாமே சிந்தித்து பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்கிறோமா அல்லது மரித்திருக்கிறோமா? யோசித்து பார்க்கணும். அதனால தான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். நான் பார்த்த மூவருமே யாரை தேடுறாங்க? கர்த்தரை தேடினாங்க. அதனாலதான் அவர்களுக்குள்ள மறுபடியும் என்ன வந்துச்சு? ஜீவன் வந்துச்சு. ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையும் கூட அதே தான் பிரியமானவர்களே. நம்முடைய வாழ்க்கையும் அதுதான். அதை நாம் சிந்தித்துப்பா. ஏதோ எசேக்கியாவுக்கு தான் சொன்னாரு, எலியாவுக்கு தான் சொன்னாரு, எலிசாவுக்கு தான் சொன்னாரு, மத்தேயுக்கு தான் சொன்னாரு, மார்க்குக்கு தான் சொன்னாரு, யோவானுக்கு தான் சொன்னாருன்னா அவங்களுக்கு சொல்றதா இருந்தா நமக்கு எதுக்கு சொல்லுவானு ஆண்டவர்? அல்லேலூயா. அவர்களுக்கு சொல்லும் எல்லா காரியங்களையும் நமக்கு தான். அல்லேலூயா. அதை நாம் யோசித்து நடக்க கிருபைப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 41 வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். இங்க ஒரு காரியத்தை பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஆமென். இவன் யாரு?
நல்லா பாருங்க, அவனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கு? யவீர். ஜெப ஆலய தலைவனாகிய. யாரு? தலைவன். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவனுடைய மகள் என்ன பண்றாளாம்? ஸ்தோத்திரம், ஆமென். வாசியம்மா. 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ஏன் வைத்தியரை பார்க்க போக வேண்டியதானே? பரம வைத்தியர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பரம வைத்தியர் அவர்தான். அதனால அவர்கிட்ட தான் ஓடணும். ஒருவேளை நாம் மாம்ச ரீதியிலே ஒருவேளை மருத்துவமனை கொண்டு போகிறதா இருந்தாலும் கூட முதலாவது அவருடைய பாதத்தில் ஜெபித்து விண்ணப்பித்து கொண்டு போங்க. அல்லேலூயா. ஒருவேளை எசையா எப்படி முற்றத்தை விட்டு போவதற்கு முன்னதாக எசேக்கியாவின் வாழ்க்கையில 15 ஆண்டுகள் கூட்டி கொடுத்தாரோ அதே வண்ணமாக நாம் விண்ணப்பித்து நம்முடைய வாசற்படியை கடந்து போவதற்கு முன்னதாக ஆண்டவர் சுகத்தை கொடுக்கலாம். அல்லேலூயா. சுகத்தை தருவார். ஆனா அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? அப்ப அப்படி வரணும்னா எவ்வளவு விசுவாசம் வேணும், எவ்வளவு நம்பிக்கை வேணும் நமக்குள்ள, எவ்வளவு ஆண்டவரை நேசிக்கணும். ஆமென். சும்மா நடக்குமா? யோசித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம், ஆமென். அடுத்தபடியாக பாருங்க, அதே வசனத்தில் இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். அதே லூக்கா 8:49 இருந்து வாசிங்க. இங்க என்னாச்சுமா? இந்த 41 என்னாச்சு? அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு பயப்படாதே. என்ன சொல்றாரு? பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். வாசிங்கம்மா. அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவிட்டாமல் எல்லாரும் அழுது அவனை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். சொல்லுங்க ஜோரா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஜெபால தலைவன் அவன் யாரை நோக்கி போகிறான்? ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி போகிறான். ஸ்தோத்திரம். அப்ப அதற்கு இடையில இன்னொரு அற்புதமெல்லாம் நடக்கு. அதுக்கெல்லாம் நம்ம போக தேவையில்லை. ஸ்தோத்திரமான அதுல போனோம்னா இன்னும் கூடுதலா நேரமாகும். அதனால அதுக்கு போக தேவையில்லை. நாம் யாவீரை பற்றி பேசும் பொழுது அந்த காரியத்தை மட்டும் நாம படித்தா போதும். ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அவர் சொல்லும் பொழுது அவஸ்தைப்பட்ட தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருங்கினார்கள். அதுக்கப்புறம் அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கிற ஜெப ஆலய தலைவன் ஒருத்தன் வர்றான். உன் மகள் என்னாச்சு? மரித்து விட்டால். இனி அவர்கிட்ட சொல்லி அதுக்கு அர்த்தம் என்ன? இனி அவர்கிட்ட சொல்லி அவரை கஷ்டப்படுத்தாத. எதுக்கு? போயிடுச்சு. அல்லேலூயா. நம்ம பாஷையில சொன்னா போயிடுச்சு. இதுக்கு எதுக்கு அதுக்கோ அவர்கிட்ட வைத்தியர்கிட்ட கூட்டு போறது. அல்லேலூயா. இங்கே போச்சு. ஸ்தோத்திரம், ஆமென். அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்க ஒரு வார்த்தை ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. அவனுக்காக 50 வாசியம். இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமென். அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஸ்தோத்திரம், ஆமென். விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். ஸ்தோத்திரம், ஆமென். அப்ப செய்தாரா இல்லையா ஆண்டவர்? ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு 44-45 வாசியம்மா. எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்ம மரித்திருக்கிறோமா அல்லது ஜீவனோட இருக்கிறோமா? ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையிலே நாம் நடக்கும் காரியங்களை அனுதினமும் நாம் யோசித்து சிந்தித்து நாம் செயல்பட்டோம் என்று சொன்னால் இந்த வேதத்தை தொடாமல் இருக்கவே முடியாது. அல்லேலூயா. அவர் செய்த அற்புதங்களை அதிசயங்களை இன்றைக்கு வரை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால்
அதற்கு காரணமே அருள்நாதர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதை நாம் உணர்கிறோமா? அதை உணர்றோமா? நம்ம என்னமோ நம்ம பலத்தினால, நம்ம புத்தியினால, நம்ம படிச்ச படிப்பினால தான் குவியுதுன்னு நாம நினைக்கிறோம். அவருடைய கிருபை இல்லைன்னா நாம எங்க குவியும் நமக்கே தெரியாது. அல்லேலூயா. யோசித்து பார்க்கணும் பிரியமானவர்கள். அதனால்தான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது ஆமென். வேற வார்த்தையே கிடையாது. அவரை தேடுகிற பிள்ளைகள் பிழைத்திருக்கிறார்கள். அவரை தேடாத பிள்ளைகள் நீங்களே போட்டுக்குங்க, நான் சொல்ல மாட்டேன். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8லிருந்து வாசிக்கலாம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டார். யாரம்மா? எப்படிப்பட்டவம்மா? கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. இப்போ கனம் பொருந்திய ஸ்திரீ அப்படின்னா அப்ப அவங்க எப்படி இருந்திருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சுங்க. குண்டாவரதை பத்தி சொல்லலைங்க. அப்புறம் அப்படி நினைச்சிடாதீங்க. அப்படி நினைச்சிடாதீங்க. ஒருவேளை இப்படி இருப்பாங்களா அப்படி இருப்பாங்களா நீங்களே யோகம் பண்ணிக்காதீங்க. அல்லேலூயா. கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. வாசியம்மா. அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டால் அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். ஒரு நாள் அவன் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்துக் கொண்டிருந்தான். நமக்கு இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம், சரியா? அப்புறம் நேரம் கூடுதலா போயிடும். அதனால நான் மெயினான சப்ஜெக்ட் மட்டும் நான் வந்துடுறேன். ஸ்தோத்திரம். அப்போ இங்க ஒரு காரியத்தை பார்க்கிறோம். யாரம்மா? யார? எலிசா. எலிசா வரும் பொழுது அப்பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி இவரை பார்த்த ஒரு தேவ மனிதர் மாதிரி இருக்கிறாரு. இவர் வரும்போது போகும்போது அவருக்காக ஒரு அறையை கட்டி வச்சு நாம அந்த அறையில தங்கும்படி அவர்களுக்கு நாம எல்லாவற்றையும் செய்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் தீர்மானம் பண்றாங்க. அப்ப அதே போல நடந்துகிட்டு தான் வருது. ஆனால் வரும்போது திடீரென்று இங்க ஒரு காரியம் வாய்க்க செய்கிறது. இந்த காரியம் 29ல இருந்து வாசியம்மா. அப்பொழுது அவர் அதுக்கு முன்னால வாசியம்மா. அப்பொழுது அவள், நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டும் என்று கேட்டதுண்டா? எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றால், அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து, நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்துக் கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான். இங்க ஒரு காரியத்தை நாம பார்க்கிறோம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் பிள்ளை இல்லாதவர்கள், பிள்ளை இல்லாம இருந்தாங்க. ஆனால் இவர் தேவ மனிதர் என்று அவர்கள் அறிந்து வரும் பொழுது போகும்போது அவங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி வச்சுட்டு இங்க இதை பாருங்க ஐயா எல்லாம் அவரையே போஷித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்துல இவர் கேட்கிறார், என்ன இவங்களை கூப்பிடு, இவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்றாங்க, எங்களுக்கு குழந்தை இல்லை. அல்லேலூயா. அப்ப அந்த இடத்துல என்ன நடக்கிறது? ஒரு குழந்தையை கொடுக்கிறார் ஆண்டவர். ஸ்தோத்திரமாமே. அந்த குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்லாது அங்கே இன்னொரு காரியமும் நடக்கிறது. ஸ்தோத்திரமாமே. வாசியம்மா சிங்க. அதுக்கப்புறம் அது கீழே, பிள்ளையின் தாயோ, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால், அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். ஆனாலும் சத்தமும் இல்லை, உணர்ச்சியும் இல்லை. ஆகையால் அவன் திரும்பி வந்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவர்கள் பிள்ளை இல்லாது இருந்தார்கள். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தார். ஆனால் கொடுத்த பிறகு அந்த பிள்ளைக்கு என்ன ஆகுது? என்ன ஆயிட்டாங்க? அப்ப அந்த அம்மா கேக்குது, ஏப்பா நாங்க சும்மா தானே இருந்தோம், நம்ம மாதிரி தான் சும்மா தானே இருந்தோம், ஏன்பா பிள்ளைய கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன பண்றான்? கேஏசி அனுப்புறார். ஆனா கேஏசி அனுப்பி கூட அந்த தடி அவன் மேல வெய்யணும் போது கூட அந்த குழந்தைக்கு என்ன வரல? உயிர் வரல. ஸ்தோத்திரம் ஆமென். உயிர் வரல. ஸ்தோத்திரம் ஆமென்.
32 இருந்து வாசியம்மா. எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தால் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்கள் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகள் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்துக் கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அவன் எழுந்து அறை வீட்டில் இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புற படுத்தான். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. பாத்தீங்களா, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நடக்காத காரியம் என்று ஒன்று இருக்கவே இருக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நடக்காது என்ற ஒரு காரியத்துக்கு இடமே கிடையாது. ஸ்தோத்திரமாக. ஆனால் எப்படி அழைக்கிறோம், எப்படி அவரை நேசிக்கிறோம், எவ்வளவு நேரம் அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், அவருக்காக நாம் எதை இழந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவருக்காக எதையாவது ஒண்ணு இழக்கணும். அப்பா கிரயம் கொடுக்கணும், இழக்கணும். எல்லாம் உட்கார்ந்த வாக்கில் வருதுன்னா நம்ம கண்ணு மின்னு தலை எது கால் எதுன்னு தெரியாம ஆடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதையாவது ஒண்ணு இழக்கணும். இழந்தாதான் ஒரு இடத்துல இருந்து என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். ஸ்தோத்திரமாமே. பாருங்க, உபசரித்தார்கள், எல்லாமே செய்தார்கள். குழந்தை இல்லைன்னு சொல்லி ஒரு குழந்தையும் கொடுத்தார்கள். ஆனால் அந்த குழந்தை மரணம் அடைந்த போது நான் உங்ககிட்ட கேட்டனா? அல்லேலூயா. ஆனால் அவன் என்ன பண்றான்? எலிசா தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த பிள்ளை பிழைக்க செய்கிறார். அல்லேலூயா. அதுதான் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். இல்லை என்று சொன்னால் வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம் இந்த நேரத்திலே. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறது என்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களா இருந்தது. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர் சேவராக ஏற்படுத்திய 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். அப்படியே பேதுரு சிறைச்சாலைகளை காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு 2 சங்கரிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர்கள் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவிலே தட்டி சீக்கிரமா எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். அவர்கள் முதலாம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏரோது நாட்களிலே எல்லோரையும் அவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்? கொண்டுகிட்டே இருந்தான். எல்லாரையும் கொன்று கொண்டிருந்தான். ஆனா அந்த வேளையில கடைசி அவன் வச்சது அவன் கண்ணு யார் மேலன்னா பேதுரு மேல. அல்லேலூயா. பேதுரு மேல வச்ச அவன் கண்ணு. கடைசியில இவன் இருக்கிறான், இவனையும் என்ன பண்ணணும்? அழிக்கணும் என்று சொல்லி அவன் தேடுகிற வேளையிலே கர்த்தருடைய தூதன் அந்த இடத்திற்கு வருகிறார். கர்த்தருடைய தூதன் வந்து அது யார் ஜெபிக்கிறாங்க? அவனுக்காக சபையார் ஜெபிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. யார் ஜெபிக்கிறாங்க? சபையார். யார் இடத்துல ஜெபிக்கிறாங்க? கர்த்தர் இடத்துல ஜெபிக்கிறாங்க. நம்ம வசனங்களை படிக்கிறது மிகவும் கவனமா படிக்கணும், ஜாக்கிரதையா படிக்கணும். ஸ்தோத்திரமாக. எங்க போய் முறையிடுறாங்க? சபையார். அவங்களுக்கு என்ன தலையெழுத்தா? யோசித்து பாருங்க. அவங்களுக்கு தலையெழுத்தா? அட பேதுரு தானே போட்டோம், நமக்கு என்ன அப்படின்னு நினைக்கல. ஸ்தோத்திரமாக.
இப்ப நம்மளும் சபைகளிலே நாம் இதை பழகிக் கொள்ள வேண்டும், இதை கற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல இதை கற்றுக்கொள்ளணும் தான் மெயின். யாரோ பிரபுதாஸ்கா வந்துச்சு வாந்தி பேதி எங்கிட்ட போட்டோம் அப்படின்னு உங்க பாட்டை நல்லா சாப்பிட்டுக்கிட்டு தூங்கக்கூடாது, சாப்பிடணும். அதே நேரத்தில் பிரபுதாஸ்காக்கு என்ன பண்ணணும்? ப்ரேயர் பண்ணணும். சரி வந்தா வருவார் ஆகட்டும், அப்புறம் என்ன இது இல்லைன்னா அடுத்த கட்டம். அல்லேலூயா. இல்லையா? இப்போ சாப்பிட்டு இருக்கிறாரு, அடுத்தது டியூப்பு, அப்போ போய் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்படியால சபையில யார் பலவீனமா இருந்தாலும் நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருந்தா உண்மையா கர்த்தரை நேசிக்கிறதா இருந்தா, உண்மையா நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு நான் மாறு தட்டிக்கிறவனா இருந்தா அவங்களுக்காக மன்றாடி ஜெபிக்கணும். அல்லேலூயா. நமக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ பலவீனப்பட்டு இருக்கிறார்கள், நம்ம காதுக்கு வந்துச்சா உடனே அந்த இடத்துக்கு போய் ஜெபிங்க. அல்லேலூயா. நாம என்ன பண்றோம்? ஒரு ரிக்வெஸ்ட்டை கொடுத்துருவோம், இங்க கொடுத்துருவோம். என்னன்னு? அந்த அம்மாக்கு இப்படி இருக்கு, இந்த ஐயாக்கு இப்படி இருக்கு. நீ வீட்டுல ஜெபிக்கிறியா முதல்ல உங்களுக்கு? அல்லேலூயா. எவ்வளவு லிஸ்ட் வச்சுன்னு இருக்கிறோம் சபையார், நம்ம எவ்வளவு பெரிய லிஸ்ட் வச்சுன்னு இருக்கிறோமா ஜெபிக்கிறதுக்கு ஜனங்களுக்காக. சும்மா இங்க வரும்போது பெருமைக்கு ஒன்னு எடுத்துன்னு வர்றது. ஐயோ அவருக்கு உடம்பு சரியில்லை பிரதர், அவருக்கு ஜெபிங்க. நீங்க என்ன பண்றீங்க? அல்லேலூயா. பிரதர் ஜெபிப்பாரு, ஜீவன் உள்ளவரையும் ஜெபிப்பாரு. அப்புறம் பிரதர் ஜீவன் போச்சான், அப்புறம் யார் ஜெபிக்கணும்? நீங்க தான் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அப்புறம் யார் ஜெபிக்கணும்? எனக்காக நீங்க தான் ஜெபிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமென். ஜீவன் இருக்கிற வரையிலும் ஜெபிப்பேன். அதுக்கப்புறம் அந்த வசனத்தை வாசிங்க சபையா. அப்படியே பேதுரு 5. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள். ஆமென். பாத்தீங்களா? சபையார் செய்யும் ஜெபத்தை கேட்டு அவனுக்கு என்ன பண்ணாரு? பேதுரு ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டு தேவதூதனை அனுப்பி உதவி செய்ய சொன்னார் ஆண்டவர். அல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவன் நம்முடைய தகப்பன். இப்படிப்பட்ட ஒரு தகப்பனை தேடாம உலகத்தின் பின்னால ஓடிக்கிட்டு இருக்கிறோம். உலகம் எவ்வளவு நாள் உலகம் வேஸ்ட் பாருங்க. உலக காரியங்கள், உலக வாழ்க்கை எத்தனை நாளைக்கு இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்ககிட்ட எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்க? கேரண்டி கிடையாது. இல்லையா? கேரண்டி இருக்கா? இன்சூரன்ஸ் எதுக்கு பண்றோம் நம்ம? நீ கேரண்டியானா இல்ல இந்த இன்சூரன்ஸ் எதுக்கு பண்ற? அப்ப உனக்கே தெரியுது நீ கேரண்டி இல்ல. இதுல பேச்சுங்க வேற. அல்ல நான் இன்சூரன்ஸ் பண்ண, நீ எதுக்கு பண்ணணும்னு தெரியுமா முதல்ல? அல்லேலூயா. இன்சூரன்ஸ் எதுக்கு பண்ண? உண்மையிலே உனக்கு நம்பிக்கை இல்லை, உனக்கே கேரண்டி இல்லை, அதனாலதான் பண்ணி வச்சிருக்கிற. இல்லைன்னா ஏன் பண்ற இன்சூரன்ஸ்? ஸ்தோத்திரம். ஆமென். ஏத்து பாருங்க. அதுல பேரை பாரு, என்ன பேரு? அப்போ லைஃபுக்கு கேரண்டி இல்லைன்னு தெரியுது, தெரிஞ்சு அங்க சேர்த்து வைக்கிறோம். எப்படி அறிவாளிங்க நம்ம. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. லைஃப் கேரண்டி இல்லைன்னு தான் இங்க போய் வைக்கிறோம் காசை. அது யாருக்காக வைக்கிறோம்? யாருக்காக? அடுத்த வாரிசு. ஏன் அவன் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்க மாட்டானா? என்ன கதையா இருக்குது? அவன் சம்பாரிச்சு சாப்பிட்டுக்க மாட்டானா? அப்புறம் அவன் என்ன பண்ணுவான்? 18 ஆன பிறகு நம்மளால 30-40 வயசுல எழுதி வைக்கிறோம், அவன் 15 வயசுல எழுதி வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு கேரண்டி இல்லை. அல்லேலூயா. இதுதான் வாழ்க்கை. அதனால தயவுசெய்து பிரியமானவர்களே, நமக்கு பார்ப்பதற்கு வேடிக்கையாக இருந்தாலும் கர்த்தர் என்று ஒருவர் நம்முடைய வாழ்க்கையிலே இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே வீணு. அல்லேலூயா. வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அனுபவித்துக் கொண்டு இருக்கிறோம். எத்தனை நாள்னு சொல்ல முடியுமா? முடியாது. கேரண்டி சொல்ல முடியுமா? அப்ப நான் நின்று பேசி நிற்கிறேன், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள ஏதாவது நடக்கலாம். அல்லேலூயா. சொல்ல முடியுமா? நான் சாயங்காலம் கிறிஸ்துமஸ் கேரல்ஸ் வரல இருப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப இல்லைன்னா நீங்க தான் கேரல்ஸ் நடத்தணும். அல்லேலூயா. இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கையில நமக்கு கேரண்டியே கிடையாது. அதனால ஒழுங்கா, உத்தமமா, உண்மையா, உணர்ச்சியா, உள்ளத்துல பயத்தோடு கர்த்தரை தேடுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் மத்தியில் இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்காக ஆண்டவர் இந்த தகுதி இல்லாத என்னையும் தகுதிப்படுத்தினதற்காய் கர்த்தரை நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம ஜெபிக்கலாம் இந்த வேளையில. அன்புள்ள இயேசு சுவாமி, ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாளுக்காய் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காய் உமக்கு நன்றி ராஜா. இது எந்தெந்த பிள்ளைகள் சபை மட்டுமல்ல ஆவியானவரே, எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த இடத்தில் இருந்து ஆவியானவரே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இயேசு ராஜா, அவர்களும் கர்த்தரை அதிகமாய் தேடி கர்த்தருக்குள் அவர்கள் ஜீவனோடு இருக்கும்படியாக பிழைத்துக் கொள்ளும்படியான ஒரு கிருபைகளை நீர் தர வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் இயேசு ராஜா. இதை பார்க்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆவியானவரே, உமக்காக பயந்து ஆவியானவரே, உம்முடைய வேதத்திற்கு பயந்து ஆவியானவரே, உம்மை நோக்கி உம்முடைய சமூகத்தில் வந்து அமர்ந்தபடியான ஒரு பாக்கியத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறோம் இயேசு ராஜா. கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நான் ஜெபிக்கிறேன் ஆவியானவரே. இந்த நாளில் கூட இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர், வியாக்குலங்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நீக்கி ஆவியானவரே நல்ல ஒரு சுகத்தை, நல்ல பலத்தை அந்த பிள்ளைகளுக்கு தந்து அவர்களை வழிநடத்த வேண்டுமாய் வேண்டுதல் செய்கிறேன் இயேசு ராஜா. அவ்வாறு நீர் செய்ய போகின்ற கிருபைகளுக்காய் உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரித்து வரப்போகின்ற அருளாளர் இயேசு என்னும் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.